ரிதன்யா வழக்கில் குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பில்லை என்று ஆணித்தனமாக அடித்து சொல்லி இருக்கிறார் ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர் சுப்பிரமணியன். இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலவரம் என்ன, வழக்கறிஞர் சொல்வதென்ன என்று விரிவாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமாகி 78 நாட்களே ஆன நிலையில் புதுப்பெண் ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் ஜூன் 29ஆம் தேதி உயிரை மாய்த்து கொண்டார். கோவிலுக்கு செல்வதாக காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டவர் பூச்சி மருந்தை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்கொலைக்கு முன்னதாக ரிதன்யா தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய ஆடியோ பதிவு வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போதும், உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன், மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன். எனக்கு இது வேண்டாம், இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. தனது மரணத்திற்கு கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர்தான் காரணம் என்று அவர் அனுப்பிய ஆடியோ சமூக வலைதளங்களிலும் வைரலானது. தொடர்ந்து ரிதன்யாவின் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி என 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இதில் உடல்நிலையை காரணம் காட்டி சித்ராதேவி மட்டும் பைண்டிங் ஆர்டர் முறையில் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் கடும் எதிர்ப்புக்கு பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் கைதானார். மீண்டும் அவர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் மனு மீதான விசாரணை இன்றிலிருந்து வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர் சுப்பிரமணியன் பேசுகையில், இதுவரை உடற்கூறாய்வு சோதனை முடிவு வழங்கப்படவில்லை. இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பில்லை. இந்த வழக்கில் தேவையான நேரத்தை காவல்துறையினர் எடுத்துக் கொள்கின்றனர். RTO விசாரணை முடிவு மற்றும் உடற்கூறாய்வு முடிவுகள் வரும்போது உரிய தீர்வு கிடைக்கும். சந்தேக மரணம் என்ற பெயரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஆடியோ அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டுதல் என்று வழக்கை மாற்றி பதிவு செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். திருமணமான 78 நாளிலேயே ரிதன்யா என்ற இளம்பெண் இறந்துவிட்டார். இறப்பதற்கு முன்பாக தான் இறப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தனது தந்தையாருக்கு ஆடியோ மூலம் தெரியப்படுத்திவிட்டு இறந்துவிட்டார். அவரது இறப்பிற்கு காரணமான ரிதன்யாவின் கணவர், அவரது மாமனார், மாமியார் ஆகிய மூவரும் தான் காரணம். அவர்கள் செய்த மனதளவிலும் உடலளவிலுமான கொடுமைகள் தாங்க முடியாமல் இனிமேலும் வாழ முடியாது என்று இறந்துவிட்டார். அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து முதலில் அவரது கணவரையும் கணவரின் தகப்பனாரையும் கைது செய்திருந்தனர். அவர்கள் பிணை மனு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பு அவர்களுடைய 2 மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. அன்றைய தேதி வரை அந்த ரிதன்யாவினுடைய மாமியார் சித்ராதேவி தலைமறைவாக இருந்தார். காவல்துறையினர் கைது செய்யாமல் இருந்தனர். அன்றைய தினம் ரிதன்யாவின் தகப்பனாரும் மற்றவர்களும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து வழக்கில் விசாரணை துரிதமாக நடைபெற வேண்டும், நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதையும் எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் சித்ராதேவியும் கைது செய்யப்பட்டிருந்தனர். சித்ராதேவி கைது செய்யப்பட்ட உடனே அடுத்த நாளே பிணை கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த பிணை மனு இன்று திருப்பூர் 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவிலும் அந்த சித்ராதேவிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதற்காக ரிதன்யாவின் தந்தையார் சார்பாக நாங்கள் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த ஆட்சேபனை மனுவை பெற்றுக்கொண்டு நீதிமன்றம் 11ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் இருதரப்பும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றைய தினம் உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் அந்த ரிதன்யாவினுடைய இறப்பிற்கு காரணமானவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக போராடுவோம் என்று கூறியுள்ளார்கள். அந்த ரிதன்யாவினுடைய இறப்புக்கு கிடைக்க வேண்டிய நீதியானது நாட்டு மக்கள் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாகவும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு நீதியாகவும் இனிமேல் இந்த ரிதன்யா
போல் ஒரு இறப்பு நிகழக்கூடாது என்பதற்காகவும் அவர் சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஆர்டிஓ விசாரணை நடத்தியுள்ளார்கள். அந்த இரு விசாரணை அறிக்கைகளும் இதுவரை வரவில்லை. குற்றவாளிகள் இந்த வழக்கில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் சில நியாயமான கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஆர்டிஓ விசாரணையும் முழுமை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. அதற்கு நியாயமான காரணம் இருப்பதாகத்தான் காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். இருந்த போதிலும் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த வழக்கில் விசாரணை இன்னும் வேகமாகவும் துரிதமாகவும் இருக்க வேண்டும் என்றும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் ரிதன்யாவின் பெற்றோர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயமே எதிர்பார்க்கின்றது.